சார் இதான் இதேதான். இதுவா? இது ஏதோ ரெசிடென்ஷியல் பில்டிங் மாதிரி இருக்கு. ஆஹா சார், அதுல 3rd ஃப்ளோர்ல இருக்கு. வாங்க சார். சார் இதேதான். என்ன யாருமே இல்ல. இங்கதான் சார் நான் வந்தேன். இங்கதான் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். வால்ஸ்ல சர்டிபிகேட் எல்லாம் இருந்தது. பின்னாடி சோஃபா இருக்கணுமே சார். சார் அதெல்லாம் எங்க போச்சு சார்? இங்க பாரு, டாக்டர் கிட்ட உன் கூட யாராவது வந்தாங்களா? என்னோட லக்ஷ்மி அக்கா வந்தாங்க. அவங்க யாரு? எங்க வேலைக்கார அம்மா. எங்க வீட்லயே தான் இருப்பாங்க. சரி வா போலாம். சார் உட்காருங்க. லக்ஷ்மி அக்கா, லக்ஷ்மி அக்கா எங்க இருக்காங்க? லக்ஷ்மி அக்கா, என்ன போனும் ரீச் ஆகல? தம்பி, என்னால டென்ஷன் தாங்க முடியல. நீ இங்கே இரு, நான் வெளியில போய் கேட்டு வரேன். போயிடுவா. யப்பா, இவன் லேடி கஜினியா இருப்ப போலயே. லக்ஷ்மி அக்கா, அக்கா எங்க இருக்கீங்க? மேல இருக்காங்களோ என்னமோ, நான் பாத்துட்டு வரேன். ஏம்மா இங்க பாரு. இங்க வாயேன். உன்னதான் இங்க வா. சிச்சி, அதெல்லாம் நான் இப்ப நிறுத்திட்டேங்க. நான் அதுக்காக எல்லாம் கூப்பிடலாமா? அந்த வீட்ல யார் இருப்பாங்க? அந்த வீட்ல லலிதாம்மா இருப்பாங்கங்க. அவங்க கூட யார் இருப்பாங்க? அவங்க கூட நான் லக்ஷ்மி அக்கான்னு ஒரு வேலை செய்யறவங்க இருப்பாங்க. ஒரு சில நேரத்துல என்கிட்ட வந்து காய்கறி வாங்குவாங்க. கன்ஃபார்ம் தானே? நீ பாத்திருக்கல? அப்பாடா. ஒரு நிமிஷங்க. அவங்க ஒண்ணு நல்லா இருக்க மாட்டாங்க. சி நான் அதுக்காக எல்லாம் கேட்கலன்னு சொல்றேன்ல. தம்பி தம்பி இங்க பாரு. தம்பி யப்பா, லக்ஷ்மி அக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க. இந்த லலிதா பொண்ணு கஜினி இல்ல. ஆமா, அந்த பொண்ணுங்க மேல போயிருக்கா. மேல இருக்காடா, வா போலாம். ஏம்மா, அவங்க எங்க இருக்காங்க? காணோம். அவங்க என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியல, போன் கூட போக மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணலாம்? சரி வாங்க, நம்ம கீழே போய் பார்க்கலாம். போலாம், பாப்பா. எங்கேயும் காணோமா? இந்த ரூம்ல பாரு. இது ஸ்டோர் ரூம். இங்கேயும் இருக்க போறாங்க. உன்னோட போட்டோ இங்க எதுக்கு இருக்கு? பெட்டியில இன்னொரு போட்டோ இருக்கு. இத பத்தி ஒரு வாட்டி கூகுள் பண்ணுங்க. என்னது இது? ஏதோ சைக்காலஜிக்கு சம்பந்தப்பட்ட மருந்து மாதிரி இருக்கு. இதெல்லாம் எதுக்காக இங்க இருக்கு?
உனக்கு இன்னுமாயா புரியல? அந்த பொண்ணை ஹிப்னோடைஸ் பண்ணி நான் பண்ணதான் செட்டப் பண்ணிருக்காங்க. What? How was it possible? என்ன சத்தம் அங்க? கதவு கடியில இருந்து புகை வருது. டேய், யாராங்க? என்ன போகுது? யாராங்க? கதவை தரங்க, கதவை தரங்க. கதவு தரங்கடா. யாராவது கதவை தரங்கடா. உங்களோட சாவு இவ்வளவு சிம்பிளா இருக்கு. சென்சேஷனலா மாறணும். பண்றேன் பாரு. இன்னும் 48 ஹவர்ஸ்ல உங்களை செலிபிரிட்டிஸ் ஆக்கி கொள்றேன் பாரு. Take a breath and break. அது ஏதோ மெக்னீசியம் குளோரைடு கேஸான் தம்பி. வாய்க்குள்ள போச்சுன்னா தொண்டையில போய் நிக்குமா. Hot water. தம்பி, உன்னால அவனை கண்டுபிடிக்க முடியுமா? ஆஹா, நீ இல்ல. ஏமா, அந்த பொம்மை போடுறவனை கூப்பிட்டு அவன் மூஞ்சி வரையலாமா? அவன் வரையறதுக்கும் நீ வரைய வைக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அவன் மாஸ்க் போட்டு வந்தான். காமெடி பண்ணது போதும், சீரியஸாக யோசிக்க ஆரம்பிங்க. அவன் என்ன சொன்னான்னு ஞாபகம் இருக்கா? உங்க சாவு இவ்வளவு சிம்பிளா இருக்க கூடாது. உங்களை செலிபிரிட்டிஸ் ஆக்கி கொள்றேன் பாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லாத நம்ம 3 பேரையும் ஒரே இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். சாவு பயத்தை காட்டியிருக்கான். செலிபிரிட்டி ஆக்கி 48 மணி நேரத்தில் நம்மளை கொல்றேன்னு சொல்றான்னா நம்மளை பத்தி மொத்தமா ஸ்டடி பண்ணியிருப்பான். நம்மளை கொலை பண்றதுதான் மோட்டோவா இருந்தா அவன் என்னைக்கோ கொண்டிருப்பானே. கண்டிப்பா ஏதோ இருக்கு. அவன் நம்மள செலிபிரிட்டி ஆக்கிறதுக்கு முன்னாடியே நாம அவனை பிடிக்கணும். இல்லைன்னா அவன் கையில சாக வேண்டியதான். இப்போ என்ன பண்ணலாம்? நாம எங்க விட்டோமோ அங்கே தேட ஆரம்பிப்போம். எங்க நீ பாட்டணும்? டாக்டர் கிட்ட தானே. லட்சுமி அக்கா இருக்காங்கன்னா கண்டிப்பா டாக்டரும் இருந்திருக்கணுமே. கிளம்புங்க போவோம். நடாச்சே, வைரல் ஆகணும்னு தேவையில்லாம வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டீங்கல்ல, இங்க உன் பொம்மை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க அது? வீடியோ அனுப்புறேன், பாத்துக்கோங்க.
இவனுக்கு வேற எவனுக்கு பொம்மை வைப்பானுங்க எவனுக்கு பொம்மை எரிப்பானுங்கன்னே தெரியாது. இதெல்லாம் உன்னாலதான். நான் என்ன பண்ணேன்? உங்க 2 பேருக்கு நடுவில் நான் தான் மாட்டினேன். அதோ அந்த டாக்டர் எங்க? அது பஸ்ல போயிட்டு இருக்காரு. இவர்தான். இவனா? டேய் நீ எங்க இருந்தாலும் தேடிக்கிட்டே வருவ. என் வாழ்க்கையை கெடுத்த எவனையும் விட மாட்டேன்டா. அதேதான். போலாம் வா. இதுக்கு முன்னாடி உங்க பஸ்ல இவன் கும்பகோணத்துல ஏறி இருக்கான். எங்க இறங்குனான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவரு திருவண்ணாமலையில இறங்கிட்டார் சார். 500 கொடுத்தாரு. சேஞ்ச் கூட வாங்கல சார். கன்ஃபார்மா நீ சொல்ற இடத்துல தான் இறங்குனானா? பக்கா சார். நீங்க போலாம். ஓகே சார். சரி வாங்க அங்கேயே போலாம். யோ யாரையும் அவனுக்கு போலீஸ் வேலை கொடுத்தது? நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவன் கவனிக்கிறான்னா நம்ம அங்க போறோம்னு அவனுக்கு தெரியாதா? கரெக்ட் தான். அப்ப எங்க போலாம்? லலிதா வீட்டுக்கே போவோம். இப்போ அங்க எதுக்கு? ஐடியா சொல்றேன் வாங்க. வாங்க 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 சீக்கிரம் வாங்க. தம்பி இங்க பாரு, இதோ இந்த பக்கமா வந்துரு. பார்சல் ப்ளீஸ். அடையாளமே தெரியல. இந்த Dress செம்மையா சூட் ஆச்சு. எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த க்ளோஸ் அப் சீரி பண்ணி நிறுத்தி பேக் எப்படி கூட நாங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? டியூட்டி விஷயமா ஊருக்கு போறேன். வரும்போது அல்வா வாங்கிட்டு வரேன். உன் வீட்டுக்காரர் இல்லாதப்ப நம்ம 2 பேரும் உட்காந்து சாப்பிடலாம். நீ ரெடியாரு? ஏயா உனக்கு அறிவு இருக்கா? என்னது? நான் உனக்கு பிளான் சொல்லும் போது என்ன சொன்னேன்? மொபைலை வீட்லயே விட்டு வர சொன்னால நம்ம லொகேஷன் அங்க தெரிஞ்சாதானே அவன் நம்ம அங்க இருக்கோம்னு நம்புவான். ஏன் நீ எப்படியா போலீஸ்காரனானே? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். பால் வித்தேன், பூ வித்தேன், சைக்கிள் ஓட்டுனேன், பேப்பர் போட்டேன், வேர்வை சிந்தி எஸ்ஐ ஆனேன். போதும் நிறுத்து. போனை ஏன் எடுத்துட்டு வந்தேன்னா கதை விட்டுட்டு இருக்கேன். ஓஹோ இதா நம்ம வீட்டுல 3 பேர் விட்டு வந்தோம்ல, அவனுக்கு போனு யூஸ் ஆகும்னு எடுத்துட்டு வந்தேன். இந்தா நீ ஒண்ணு புடி, நீ ஒண்ணு எடுத்துக்க. யார் அவங்க? நம்ம சொன்ன எல்லாத்தையும் கரெக்டா செய்வாங்களே? எத்தனையோ ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணிருக்க என் ஹிஸ்டரியில. ஏன்னா திருட்டுனாயே உனக்கு தான் போல் இருக்கு. ஹலோ ஏண்டா நாயே, எங்கடா இருக்கிற? நேத்து ராத்திரி காசு கொடுக்காமலே போயிட்ட. நான் எஸ்ஐ பேசிட்டு இருக்கேன். நாயே, நேத்து கான்ஸ்டபிள்னு சொன்ன, இன்னைக்கு எஸ்ஐங்கிற, நாளைக்கு டிஎஸ்பின்னு சொல்லுவியா? முதல்ல என் காசை எனக்கு அனுப்புடா. இழிச்சது போதும், வா போலாம். நீ காசு போட்டு விட்டாதான் அவங்க பசி அடங்கும் போல. சிச்சி